வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் பஞ்சபூதங்களின் மேல் ஏன் தவம் செய்ய வேண்டும்? அப்படி தவம் செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று சென்ற பதிவில் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து நவக்கிரக தவமும் நன்மைகளும் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆகவே பஞ்சபூத நவக்கிரக தவத்தில் நவக்கிரக தவமும் நன்மைகளும் பற்றி கூறுங்களேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சூரியன், புதன், வெள்ளி, சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது ஆகிய 9 கோள்களின் மீது மனத்தை செலுத்தி தவம் செய்வதே நவக்கிரக தவம். ஒவ்வொரு கோளும் பல ரசாயனங்களை கொண்டு தன்மாற்றம் அடைந்ததற்கு தக்கவாறு அலை வீசிக்கொண்டே இருக்கிறது. ரசாயன அம்சங்கள் அமைந்த அந்த அலை எந்த பொருள் மீது வீசுகிறதோ அந்த பொருளிலே அந்த அலையின் தன்மைகள் அத்தனையும் தூண்டிவிடும். ஒவ்வொரு கோள்களின் தன்மைகளும் அதன் அலை மூலம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் இயற்கையோடு ஒத்து வாழவும் இயற்கையின் நியதிகளை புரிந்து கொண்டு மதித்து வாழவும் வேண்டும். ஆகவே கிரகங்களின் மேல் தவம் செய்தால் அவற்றிலிருந்து வரும் கதிர்களால் நன்மை அடையலாம். கோள்களிலிருந்து வரும் காந்த அலை கதிர்வீச்சுகளினால் விளையும் தீமைகளை பெரும்பாலும் குறைத்து கொள்ளவும் தடுத்து கொள்ளவும் முடிகிறது. மனத்தின் விரியும் தன்மை உச்சநிலையை அடைகிறது. மனதிற்கு தூய்மையும் பெருமளவில் கிடைக்கின்றது. மனவளம் மிகுதியாக பெருகி ஆன்மீக வளர்ச்சி மிகுதி பெறுகின்றது. வாழ்வு இனிமையாக பயன்மிக்கதாய் மலர்கின்றது. உயிரின் களங்கங்கள் நீங்கி உள்ளொளி பொங்குகிறது. அன்பும் கருணையும் இயல்பாக மேலோங்குகின்றன. வாழ்க்கையில் புகழ், நீடித்த ஆயுள், செல்வம், கல்வி, மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை, அழகு, உடல் நலம், மனநலம், நட்பு நலம், பெற்றோர்களின் அன்பு, புதியன கண்டுபிடித்தல், எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, அறிவு மேன்மை, மெய்ஞானம், உலகம் சுற்றும் வாய்ப்பு ஆகியவற்றை அளிக்கிறது. உயிர்கலப்பு பெறுகிறது. அனைவரும் எளிய முறையில் இந்த தவத்தினை செய்வதற்கு ஏற்ப வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்துள்ளார். எனவே பஞ்சபூத நவக்கிரக தவம் புரிந்து எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். வாழ்க வளமுடன். நாளை 9 மைய தவத்தினை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.